தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள்லையும் ரவுண்டு கட்டி நடித்து வந்தவங்க தான் நடிகை குஷ்பு. இவங்க முறைமாமன் படம் நடிக்கும்போது இயக்குனர் சுந்தர்சியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு அவந்திகா, அனந்திதா அப்படின்னு சொல்லிட்டு 2 மகள்கள் இருக்கிறாங்க. இதில் மூத்த மகள் அவந்திகாவுக்கு ரீசெண்டாக கோவாவில் ஆழ்கடல் மிதந்த ஆடம்பர கப்பலில் இந்திய கடற்படை அதிகாரியான ஸ்ரவன் சீனிவாசன் கூட பிரம்மாண்டமாக திருமணம் நடந்துச்சு. இவங்களோட திருமணத்தில் த்ரிஷா, சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, ஆர்த்தி ரவி, தமன்னா, மறைந்த நடிகர் பாக்யராஜ், சரத்குமார், ராதிகா சரத்குமார், பூர்ணிமா பாக்யராஜ், அமலா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துச்சு. அந்த வகையில் அம்மா மாதிரியே நடிகையாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவந்திகா திருமணத்துக்கு முன்னாடியே தமிழில் அட்டாக்கர் மற்றும் மலையாளத்தில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2 படங்களில் ஹீரோயினாக கமிட் ஆகி நடிச்சிருந்த நிலையில தான் காதலில் விழுந்து பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிப்பு தாண்டி சோசியல் மீடியாலையும் இவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவந்திகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னோட கணவர் கூட எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்களோட இந்த ஃபோட்டோஷூட் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக ஏற்படுத்தி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அவந்திகா அவங்க ஹஸ்பண்டை கீழே உட்கார வச்சு அவரோட தோள் மேலே கால் வச்சிருக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் மற்றும் அவங்க ஹஸ்பண்டு கீழே உட்காந்துருக்கிற மாதிரியும் அவந்திகா அவரோட பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் எடுக்கப்பட்ட இந்த 2 ஃபோட்டோஸ் பார்த்த பலருமே கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு சிலர் ஃபோட்டோஸ் எல்லாம் கேவலமாக இருக்குது, அம்மாவோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சிலர் கமெண்ட் பண்ணினாலும் இன்னும் ஒரு சிலர் இந்த ஃபோட்டோஸில் அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிங்க, நல்லா தானே இருக்குது, அவங்களோட ஃபோட்டோஸை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவந்திகாவோட போஸ்டுக்குள்ள பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவந்திகாவோட இந்த ஃபோட்டோஷூட் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது.